Hold up. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னொன்று ரிவ்யூ பார்க்க போறோம்னா நம்ம தமிழரசன் பச்சைமுத்தோட டேரக்ஷன்ல அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், காளி வெங்கட், அப்புறம் பாலாசரன் இவங்களாம் நடிச்சிருக்க லப்பர் பந்து படத்தை பார்க்குறோம். லப்பர் பந்து இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பீரியட் காமிக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த இயர்லாம் மென்ஷன் பண்ணாமல் இப்போ 1947 மென்ஷன் பண்ணாமல் லப்பர் பந்து வந்து 15 ரூபா விற்கிற ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கிரிக்கெட்டராக இருக்காரு நம்ம தினேஷ். அவர் அவர் வந்து பயங்கரமா பேட்ஸ்மேனா ஆடுறாரு. அவரை பார்த்து வந்து ஒரு பையன் இன்ஸ்பயர் ஆகுறான். பட் இருந்தாலுமே சின்ன வயசுலயே அவனுக்கு வந்து அந்த அவர் பண்ற தப்பெல்லாம் கண்ணு தெரியுது. ஐ மீன் இந்த இடத்துல இவருக்கு வந்து இந்த பால் போட்டா அவுட் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்துல அந்த பையன் வந்து விளையாட முயற்சி பண்றான். ஆனா அவனால விளையாட முடியாம போயிருது. அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு கதை வருது. ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா எந்த வருஷம் மென்ஷன் பண்ணல. பட் வந்து லப்பர் வந்து 35 ரூபா விற்கிற காலகட்டம் அப்படிங்கிற காமிக்கிறாங்க. இந்த டைம் வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் வந்து எல்லா டீமுக்குமே ஆடுற ஒரு பிளேயர், ஒரு நல்ல பவுலிங் போடுவார், நல்ல ஒரு கிரிக்கெட்டர். பட் அவர் வந்து ஆசைப்படுற அந்த சொந்தமான டீம்ல வந்து ஆசைப்படுறாரு பார்த்தீங்களா, அந்த டீம் இன்னுமே அவர் விளையாட விட மாட்டேங்கிறாங்க. இவருக்கு அந்த ஒரு ஏக்கமும் இருக்கு, அந்த டீமுக்கு விளையாடணும்னு ஆசையும் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி விளையாட முடியாமே போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, நம்ம தினேஷோட பொண்ணையே ஒரு லவ் பண்றாரு. ஒரு கட்டத்துல வந்து லவ் வந்து அரேஞ்ச் மேரேஜா ஆகும்போது எதிர்பாராத விஷயமா கிரிக்கெட்னாலே இவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு ஈகோ சண்டை ஆகுது. அந்த ஈகோ சண்டை எது வரைக்கும் போகுது, அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கு என்ன பிரச்சனையாச்சு, இவர் கடைசியா அந்த டீம்ல ஆடினாரா இல்லையா அப்படிங்கிற நிறைய கேள்விக்கான பதில் தான் இந்த லப்பர் பந்துனே சொல்லலாம். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி தான். அத அழகா பில்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தது நல்லா இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்லயே அவங்க தினேஷ பத்தி அவங்க குடுத்த இன்ட்ரோ ஆகட்டும், ஹரிஷ் கல்யாண பத்தி குடுத்த இன்ட்ரோ ஆகட்டும், அவங்க லவ் போர்ஷன் ஆகட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்கா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த விஷயம்லாம் சொதப்பி இருப்பாங்களோன்னு நெனச்சதுக்கு, சொதப்பாம எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கதை வந்து இந்த ஈகோ கிளாஷ்ல ஆரம்பிச்சது. ஒரு ஈகோ கிளாஷாவே போயிட்டு இருந்துச்சு. இந்த பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு 2த்துக்கு ஈகோ கிளாஷ் ஆகும் தெரியுமா? அந்த மாரி 2 கிரிக்கெட்டருக்கு ஈகோ கிளாஷ் ஆகுறது கதையா இருந்து 2 கிரிக்கெட்டருமே ஈகோ கிளாஷ்ல போயிட்டு இருக்கு. நல்லாவே இருந்துச்சு. அதுவும் அவங்க கொண்டு போன விதமும் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் போர்ஷன் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்ல அவங்க மேட்ச் ஆடுறதுக்காக சில ட்ரிக் யூஸ் பண்றதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறையா இருந்துச்சு. படத்துல வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலா சரவணன் அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தினேஷ் கூட ஒருத்தர் மாமாவான்னு சுத்திட்டு இருப்பாரு. அந்த கேரக்டரும் அந்த 2 கேரக்டருமே சூப்பரா என்கேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிருந்துச்சு. அந்த 2 கேரக்டருமே பண்ற அலும்பு தான் நிறைய இடத்துல யூஸ் ஆயிருந்துச்சு. நல்லா ஒன்லைன் காமெடிஸ் நிறைய இடத்துல ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோயின் அவங்க குடுத்த வேலைய கரெக்ட்டா பார்த்திருக்காங்க. அந்த தினேஷோட ஒய்ஃபா நடிச்சவங்க நெறைய சூப்பராவே பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். படத்துல காளி வெங்கட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் குடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதே மாரி காளி வெங்கட் பொண்ணா ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் குடுத்துருக்கலாமோ? ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு முக்கியத்துவமான சீன்ஸ் இருந்தாலுமே, ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கட் பண்ணிட்டு போன மாரியே இருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் லென்த்தா சீன்ஸ் குடுத்துருக்கலாம்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. அதுவும் காளி வெங்கட் பொண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் பில்டப் ஐ மீன் அவங்க முன்னாடி எப்படி கிரிக்கெட் ஆடுனாங்க, அந்த மாரி சில விஷயங்கள காமிச்சா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேஜிங்கா எடுத்துட்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே சோர்வாகாம இருந்துச்சு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதையும், செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதையும் எடுத்துட்டு போவாங்க. இந்த மாரி செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதியும், சமத்துவத்தையும் கொஞ்சம் மீட்டர் தாண்டி அட்வைஸும் பண்ணாம, அது மீன் அவங்க பேசணும்னே பேசல. இந்த இடத்துல ஒரு ஃபார்மாலிட்டியா அவங்க நல்லா கன்வே பண்ணியிருந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஒரே அடினாலும் கரெக்ட்டா சொன்ன மாரி இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ்னால டிசிப்ளின் இருக்கிற மாரி சொன்ன மாரி இருந்துச்சு. அந்த விஷயத்த நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த விஷயத்தலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கெடுத்தாங்கன்னா, ப்ளூ ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓவர் டோஸா போன மாரியே இருக்கும் நெறைய இடத்துல. ஆனா அந்த மாரிலாம் இல்லாம, டீசென்ட்டா ஃபேமிலி சப்ஜெக்ட்ட ஐ மீன் இவங்க வந்து அத மட்டுமே நம்பி இல்லாம, இந்த ஜாதி அத மட்டுமே நம்பி இல்லாம, ஃபேமிலி எமோஷன்ஸ்க்கும் சேர்த்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நல்லா இருந்துச்சு. அந்த தினேஷ் ஃபேமிலி ஆகட்டும், ஹரிஷ் கல்யாண் ஃபேமிலி ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் மேட்ச் அவங்க ஹேண்டில் பண்ணது மாட்டும், ஒன்லைன் காமெடிஸ் அவங்க ஹேண்டில் பண்ணது மாட்டும், ஒரு முக்கியமான சீன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். அந்த டயலாக்லாம் இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைவா இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்துல வந்து குறைன்னு எது சொல்லணும்னா, அட்டகத்தி தினேஷுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 2, 3 கிரிக்கெட் சீன்ஸ் இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அவர் பிராக்டிஸ் பண்றதுக்குமா ஏதோ காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பிராக்டிஸே பண்ணாம ஆடுறதெல்லாம் கொஞ்சம் வந்து என்னதான் இருந்தாலுமே ஒரு பேட்ஸ்மேன் ஒரு நாள் தோத்தாருன்னா, அடுத்த நாள் ஏதோ தப்ப ரெக்டிஃபை பண்ற மாரி ஏதோ பண்ணணும். அந்த மாரி எதுவுமே காமிக்காம வச்சது இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். அட்டகத்தி தினேஷுக்கு இன்னும் கொஞ்சம் மாஸ் சீன்ஸ் செகண்ட் மேட்சஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஏஜ்க்கு ஏத்த மாரி கேரக்டராவே யூஸ் பண்ணியிருந்தாரு. சின்ன வயசு அவர் கேரக்டர் ஆகட்டும், ஆ பெரிய வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ண கேரக்டர் ஆகட்டும், ஹரிஷ் கல்யாண் அவங்க அவர் எடுத்த ரோல கரெக்ட்டா பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா தேவையில்லாம எதுவும் ரீப்ளேஸ் பண்ணி திணிச்ச மாரி இல்ல. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி நல்ல படம் தான். தாராளமா ஃபேமிலியோடயே போய் பார்க்கலாம். இந்த படத்துல அடல்ட் சீன்ஸ் எதுவுமே இல்ல. ஓகே. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகான் அழுத்திருங்க. ஓகே.